ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டை அப்படியே சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து பாவக்காய் செடி ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். பூ நிறைய பூத்தப்ப அதில் வந்து பாவக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா, நல்ல நீல நீல பாவக்காவாக காய்ச்சிருக்கு. மேலெல்லாம் நல்லா முருங்கை மரத்துக்கு மேலே போய் தொங்கிட்டுருக்கு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கவே. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 காய் இருந்துச்சு, பெருசு பெருசாக இருந்துச்சு. அதில் நான் ஊருக்கு வர்றப்போ கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பின்னால் உள்ள வாழை மரம் பப்பாளி ஓரளவு பெருசாகிருச்சு. இது பின்னால் சைடு உள்ளது, வீட்டுக்கு பின்னால் சைடில் உள்ளது வந்து இந்த அளவுக்கு பெருசாகிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அழகாக தெரியும். பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா பெருசாகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையுமே நல்லா இருந்துச்சு. ஸோ மழையும் இப்போ கொஞ்சம் வந்துச்சு. அதனால் கீரை வந்து நல்லா தழுத்து வளர்ந்ததுனால அதையும் கொஞ்சம் பறித்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறு கொடி வந்து எப்படி அத்துச்சுன்னு தெரில, அதுவாக தன்னால் அத்து வந்து அது இதாயிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னால் உள்ள பப்பாளி மரத்தில் நிறைய காய் இருந்துச்சு. மரமுமே நல்லா ஹைட்டாக இப்போலாம் வளர்ந்துடுச்சு. செம்ம ஹைட்டாக. நம்மளால் முந்திலாம் பக்கத்துலேயே நம்மளால் பறிக்க முடியும், இப்போ வந்து பறிக்க முடியல. அந்தளவு ஹைட்டாக மரங்கள் எல்லாமே பெருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்ச மாமரமுமே நல்ல ஒரு ஹைட் வந்துடுச்சு. அந்த வெயிலுக்கு செம்ம ஹைட்டாக வந்துடுச்சு. லெமன் வந்து அதே நிலமையில தான் இருக்குது, இன்னும் நல்லா வரலை. வரும்னு நினைக்கிறேன். லெமன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லெமன் எப்போவுமே மெதுவாக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு வாழை கொலை ஒன்று காமிச்சிருப்பேன், பூவோட நிறைய தேனியோட காமிச்சிருப்பேன். இது வந்து பெருசு. அது அப்படியே இப்போ கொஞ்சம் ஓரளவு காய் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆச்சுன்னா காய் நல்லா பெருசாகும். ஸோ அதுதான் இந்த வாழைக்கொலை. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.